ஏட்டி லட்சுமி ஏட்டி உன் வீட்டுக்கு வரணும்னு வரலட்டி விட்டுட்டி பேதி எடுப்பாரு அவளை என்னைய விட்டுட்டு வாடி சால்வத்தி என்னைய விட்டுட்டி. ஏட்டி லட்சுமி போலீஸ் கிழிச்சுன்னு சொல்லாதட்டி. ஏட்டி ஏட்டி ஏதோ ஒரு நப்ப ஆசையில யாரு குதிக்கிட்ட முட்டி. ஆனா சத்தியமா வா வீடுன்னு தெரியாதுட்டி என்னைய விட்டுட்டு. அட பேஜ் எடுப்பை விட்டு நான் எப்படி தப்பிப்பேன்? அந்த பைக்கார சிறுக்கியா என்னை தூக்கிட்டு போவாம ஓடிட்டாள். இனிமேல் அந்த சிறுக்கி மகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படி கவுத்து விட்டுட்டு போயிட்டாள். ஐயோ இவகிட்ட வந்து மாட்டிட்டேனே. நல்ல வேலை ஓடே வந்துட்டோம். மாட்டிருந்தோ அம்மா மண்டைய பிச்சிர பாட. இந்த ஆச்சி நம்ம பேரையும் சொல்லிருவாங்களா? எப்பாடி எம்மாடி தப்பிச்சோண்டா சாமி. எங்க போனவ இந்த அக்காவும் வள்ளியும் மாட்டி விட்டுருவாங்களா? பத்திராளியக்கா எங்க போனவ? எவ்வளவு நேரம் இவன் இந்த சமத்துல வீட்டை திறந்து வச்சிருக்கா? இவங்க உரங்களையோ. இப்போ பத்திராளியக்கா சீக்கிரம் வாங்கக்கா. எங்க போனவன்னு தெரியலையே, மாட்டிட்டாவளா? அசைவு மட்டும்தான் இருக்கு, ஓட்டத்தை காணுமே. என்னக்கா பறந்து எட்டி சாடிக்கிட்டு வரிய? ஏக்கா ஆச்சிய என்னக்கா செய்யுதுக்கு? மத்தவ கொன்னு இருப்பாளோ? என்ன செய்யணும் தெரியலையே வள்ளி. ஐயோ பெட்டி பெட்டின்னு ஆசைப்பட்ட ஆச்சிய சவ பெட்டிக்குள்ள அனுப்பிடுவா போல இருக்குவே. வள்ளி இப்ப எப்படி ஆச்சி நம்ம மேல கோவத்துல தான் இருப்பாவ. நம்ம காப்பாத்த போவலன்னு வைக்கி. இனிமேல் ஆச்சி நம்மள பார்க்கவே மாட்டாவ. எப்படியாவது ஒரு வழி சொல்லி ஆச்சிய காப்பாத்துவோம் வள்ளி. என்ன தண்ணி போய் காப்பாத்ததுக்கு போங்கக்கா. வீட்டுக்கு போய் உறங்க வேலைய பாருங்கோ. ஏக்கா மாட்டுனது ஆச்சியோடி நிக்கட்டும் நினைச்சுக்கிடுங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமா போய் சங்க இருக்குதுக்கா. ஜுவாலியை பார்த்துட்டு போங்கக்கா. ஏன் பேதி எடுப்பாள? இது என்ன பேச்சு? நல்ல பங்கு பிரிக்கிறதுக்கு மட்டும் கூடி கூடி வந்தியா இல்லாட்டி? வேண்டா வள்ளி, புரிஞ்சு கதை. கீழே எங்க போனா? அவ இதுதான் ஓடிட்ட பெரு. ஏக்கா ஐயோ இவள உறங்கலையா நீ? இல்லக்கா அவர் இன்னும் வீட்டுக்கு வரல, வேலை சாமத்துல இருக்குவே. இப்ப வருவாருன்னு கதவை திறந்து போட்டுட்டு இருக்கேன். ஆமா இந்த நேரம் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணுதியா? என்ன கணத்துல பட்ட கொட்டையெல்லாம் போட்டுருக்குதியா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது உதவி செய்யணுமா? நாங்க பேசுறத கேட்காம இருக்கதே நீ செய்யக்கூடிய பெரிய உதவி. உதவிலாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க சும்மா காத்தோட்டமா இருக்கணும்னு வந்தோம். ஆமா ஆமா வள்ளி வா பாவம். சும்மா அப்படியே அலைஞ்சிட்டு வந்தோம். ஒண்ணு இல்ல நீ வீட்டுக்குள்ள பா. கதவை சாத்தி போடாத, கள்ள பையில வந்துடாம. வள்ளி வா அங்கன போவோம். பட்டைய அழிங்கக்கா முதல்ல. பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து என்னத்துக்கு? மாட்டுனதுதான் மிச்சம். என்ன விரைக்க விரைக்க நம்மளையே பார்த்துட்டு இருக்கா? கண்ணு ஒரு பக்கம் அசர மாட்டுக்குவ. அசந்தா தெரிச்சு வாடிலான்னு பார்த்தா சவத்து மூடி முட்டைன்னு முழிச்சிடலாம் இருக்கா கண்ணை கொண்டுக்கிட்டு. கேட்டி என்னைய மன்னிச்சிருட்டு, கேவலப்படுத்துறாட்டி ஊருக்குள்ள சொல்லு. அந்த பேஜோட கொலையில நம்பி வந்த முட்டி சவத்து மூலிய விட்டுட்டு போயிட்டாடுவா. வாயெல்லாம் நமன்னு இருக்குது. வெத்தலை போட்ட வாயிட்டி. ஏதாவது திங்கிறதுக்கு பலகாரம் இருந்தா தாயா வாயில சவச்சு கொடுங்க.
அடப்பியா எடுப்பாள இவன் ரொம்ப தெளிவாளா இருக்கா. ஆள அடக்கமே இல்லட்டு என்ன பத்திராளி வள்ளி சொல்லி உங்க வாயில கேட்டாடவன் பேய் எடுப்பாடுவா விட்டுட்டு அடக்கம் கட்டாம கடக்காடுவா வரும். ஏக்கா அப்ப இப்படி பண்ணணும்னா ஆச்சியை நம்ம எப்படியாவது பார்த்துடலாம். அப்போ போய் பார்ப்போமாக்கா. பாப்ப நீ நேரம் நட உளுந்து தொலைஞ்சிடாத. அடுத்து ஒன்னே தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும். ஐயே கீதாக்கா. ஏக்கா கீதாக்கா உறங்கிட்டு இருக்கா. அட பியாதி எடுப்பா பாரு உறங்குத பாரு. மனுஷன் என்ன பாடுபட்டுட்டு இருக்கான். கிளவிய காப்பாத்தது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த அக்காவுக்கு உறக்கத்தை பாருங்க. ஏக்கா இவளை உறங்க விடக்கூடாதுக்கா. நிம்மதியா நம்ம பயந்து பாத்ரூம் போற. ஐயே எக்கா என்ன வள்ளி வள்ளி நீ பாத்ரூம்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆச்சி இங்க இருந்து கிளம்பும் போதே பாத்ரூம் போகணும் பயமா இருக்கு பாத்ரூம் போகணும்னு சொன்னாவ. எப்ப பார்த்து பிடிச்ச நேரத்துல போயிட்டாவன்னா என்ன பண்ண கேவலம். ஐயே அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். முதல்ல இந்த ஆச்சியை நீங்க கொக்கூசுக்கு விட்டுருந்துருக்கலாம். ஒன்றும் இல்லை வேலையை முடிச்சுட்டு போகலான்னு பிடிச்சி வச்சிய. ஆச்சி என்ன பாடுபடுது அவ்வளோ. சரி எக்கா இவ்வளோ முதல் எழுப்புவோம். எழுப்பி எப்படியாவது 3 பேர் ஆச்சியை போய் காப்பாற்றி தூக்கிட்டு வருவோம். இருங்கக்கா நம்ம பயந்து செத்துட்டு இருக்கோம். அவ இருந்து உறங்க. நல்ல பங்கு பிரிக்கிறதுக்கு மட்டும் வந்தேல ஓடிருமா அவள. வா காப்பாத்த போவோம் வா. வா கீதா 2 பேர் மட்டும் எப்படி ஆச்சியை காப்பாத்த முடியும். நீயும் வா துணைக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இருக்கும். இப்படி செய்யாத கீதா நம்ம ஆச்சி இல்ல பாவம்ல வாட்டி. வேண்டாம்க்கா விட்டுருங்கக்கா என்னைய நானே ஒரு பயதான். இப்படிலாம் கேட்டா சரிப்படாது. கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போவங்கக்கா. அது என்ன அவளுக்கு திமிரு. வரலனா உடு வள்ளி நம்ம போவ வள்ளி விட்டுரு. உடலாம் முடியாது வரணும் வா. கிதக்க வா கையை இழுத்து கையை துண்டாக்கிடுவேன். வந்துரு மரியாதைக்கு. சண்டை படாம வாங்க கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரும் எழுப்பி அதே வாங்க. ஒழுங்கு மரியாதை வந்துரு. என்ன உனக்கு அவ்வளவு. வாரே வள்ளி உடட்டி வலி கேட்டி வள்ளி வாரமட்டி. பாட்டும் நானே பாடலும் நானே பாடுமுறை நான் பாட வைப்பேடை. எட்டு எட்டு சரையா இருக்கட்டு உடுட்டி எவ்வளவு நேரம் இப்படியே கட்டுருக்கணும். ஐயோ பயமா இருக்கே. ஏக்கா இவ என்னக்கா வாசப்படியில ஆச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா. பைக்கார சிரிக்கியா. ஆச்சி கடைக்கு வா. ஆச்சி பைக்கில் போவோம். ஆச்சி அங்கே போவோம். ஆச்சி அதை கிழிப்போம் இதை நடுவோம் அதை புடுங்குவோம் பாடுவோம். இப்போ மாட்டு உடனே விட்டுட்டு ஓடிட்டாளுவள சிரிக்கியா. நம்மளதான் அறுத்து கிழிச்சிட்டு இருக்காவ. பள்ளி நம்ம இங்கதான் இருக்கோம். ஏதாவது சீக்கிரம் கொடுப்போம். ஆமாக்கா அவ எப்படினாலும் உள்ள போவா. உள்ள போன நேரத்துல ஆச்சி இழுத்துட்டு ஓடிடுவோம். நான் வேணும்னா யாராவது வாராளான்னு சைடுல நின்னு பார்க்கட்டுமாக்கா. நீ ஒன்னு கிளிக்கண்ட பேசாம இங்க கூட நில்லு. இவ பீட பிடிச்ச வாயை வச்சனாலதான் இங்க ஒண்ணுமே நடக்காம ஆச்சு. மறுபடியும் பீட பிடிச்ச வாயை திறக்காத. பேசாம கூடயே நில்லு. வள்ளி
ஓடி ஓடி விழுந்தனால கை கால்லாம் வலிக்குது. ஒரு 5 நிமிஷம் எங்கனா உட்காருவோம். அவ உள்ள போன உடனே ஆச்சியை இழுப்போம். ஆமாக்கா எனக்கும் வலிக்குது. முதல்ல உட்காருவோம். இனி இங்கன யாரும் வரமாட்டா. உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போங்க்கா. ஏம்மா செவ்வாயில் சிவராசி உண்டாயினு அடத்தினதோறு விஞ்ஞானம் தேடிக்கொள்ளும். உன் செவ்வாயில் உள்ளதடி எனது சிவன், அது தெரியாமல் விஞ்ஞானம் எதனை தேடும். இவ்வாறு இல்லாட்டி நான் வேற என்னட்டும் செய்யறதுக்கு இப்படியே உட்காந்து இருக்கவா? வேண்டாம் விட்டு வேண்டாம் விட்டு. ஏக்கா கொஞ்சம் தூங்குதே. யாராவது காப்பாத்திட்டேன்னா என்னையும் எழுப்புங்க. நீ தூங்கி தொலை, அதான் எங்களுக்கும் நல்லது. தயவு செஞ்சு தூங்கிருக்கா. எனக்கும் உறக்கமா வருது. மல்லி கொஞ்சம் முழிச்சிருந்தா உள்ள போனோடனே எனக்கு ஒரு சிக்னல் தாட்டி. ரொம்ப நல்லது. ஆளாளுக்கு முக்குல இருந்து உறங்குங்கோ. எக்கா எழுப்பும்போது எந்திரிச்சிருங்கக்கா. கடைசி நான் மாட்டிற மாதிரி ஆக்கிறாதியோ. எழுப்பு எழுப்பு எந்திரிப்பேன்.